வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னாண்டா கோண்டா சந்தில் நிற்கிறேன். கோண்டா சந்தில் நான் ஏன் நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னாண்டா, கோண்டா சந்தில் வந்து ஒரு தெருவோட சுண்டல் கடை ஒன்று இருக்குது. அந்த தெருவோட சுண்டல் கடையில் வந்து பார்த்தீங்கன்னாண்டா பல வகையான உணவுகள் வச்சு விற்கிறோம். நான் இது வரைக்கும் போன அந்த சுண்டல் கடைகள்லேயே இந்த சுண்டல் கடையில் வந்து நிறைய உணவுகள் வச்சு விற்கிறோம். தேன்முறுக்கெல்லாம் இருக்குது, தேன்முறுக்கு மற்ற வித்தியாசம் நிறைய உணவுகள் இருக்குது. நாங்கள் இன்றைக்கு வந்து ஒரு சுண்டல் மிக்ஸ் ஒன்றும் போயிட்டு மற்ற தேங்குழலாம் போயிட்டு சாப்பிட்டு காட்டலாம்னு தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்ன சுண்டல் கடை இதுதான். பார்த்தீங்கன்னா நிறைய வகையான உணவுகள் வச்சு விற்கிறோம். இந்த அண்ணாட்டை வந்து நாங்கள் என்ன வகையான உணவுகள்லாம் வச்சு விற்கிறோம்ன்றது கேட்போம். இந்த அண்ணாட்டை என்னென்ன வகையான உணவுகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுண்டல் இருக்குது, சுண்டல் இல்லாமல் மற்றது கிழங்கு பொரியல் இருக்குது, கிழங்கு பொரியல், மற்றது அவிச்ச கிழங்கு, நூடுல்ஸ், பகோடா, சின்ன வடை, மற்ற சம்பல் வடை, தேன்முறுக்கு, பஜ்ஜியெல்லாம் இருக்குது. நாங்கள் இதில் ஸ்பெஷலில் எல்லாம் போட்டு கொடுக்குறோம். அப்போ ஒரு ஸ்பெஷலும் எடுத்து தேங்குளம் எடுத்து சாப்பிட்லாம். இதான் வந்து அந்த அண்ணாண்ட கடையில் இருக்க ஸ்பெஷல் வந்து அப்படி அந்த தட்டில் கூச்சி தந்துருக்குறாங்க எங்களுக்கு. இதில் வந்து வாழைக்காய் பஜ்ஜி, நான் முதல் சொன்ன எல்லா ஐட்டமும் இதில் போட்டிருக்கோம். வாழைக்காய் பஜ்ஜி, கிழங்கு பொரியல், அவிச்ச கிழங்கு, சுண்டல், பகோடா, சின்ன வடை எல்லாம் போட்டிருக்கோம். அதோட மேலே கறிவேப்பிலை, வெங்காயம், மற்றது இந்த மாங்காய் சின்ன சின்ன பீஸாலாம் வெட்டி போட்டிருக்கேன். இதெல்லாம் நான் முதல் இந்த பஜ்ஜி எடுத்து சாப்பிட்டுப்பான். பஜ்ஜி வந்து அப்படியே சாப்பிடாம கொஞ்சம் வெங்காயம்லாம் சேர்த்து வெங்காயத்தை போட்டு இந்த பஜ்ஜி வந்து வேறு லெவலில் இருக்குது. இந்த வெங்காயம், கறி, இந்த மாங்காயெல்லாம் சேர்த்து சாப்பிட்றீங்க சட்டப்படியாக இருக்குது. எந்த பக்கத்தால் சாப்பிட்றேன்னு தெரியல, அவ்வளோ நிறைய தந்துருக்கிறேன். அதில் வந்து நூடுல்ஸ், இந்த கடலையெல்லாம் சேர்த்து நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம்.
கடையில் போனால் கொஞ்சம் நூடுல்ஸ் காலையில் அப்படி இப்படி சும்மா போட்டு தந்துக்கணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ தந்துருக்கிறார் பாருங்கள். இந்த நூடுல்ஸ் எல்லாம் எவ்வளோ இருக்குதுங்க. அப்புறம் வந்து இதில் கிழங்கு பொரி இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெரிய கிழங்கு பொரியை அந்த கறியோட சேர்த்து நல்ல டேஸ்டாக இருக்குது. இந்த கறி மற்றது சுண்டல் சோஸ் எல்லாம் எப்படி ஒன்றா சேர்ந்து அட்டப்படி டேஸ்டாக இருக்குது. இதுதான் இந்த அண்ணோட பகோடா வந்து மற்ற வந்து இதை பாருங்கள். இதான் வந்து அவிச்ச கிழங்கு வந்து நான் அப்படி அந்த கறியோட சேர்த்துட்டு பஜ்ஜி வந்து ஒரு பஜ்ஜி தான். அந்த பஜ்ஜி அப்படியே 3 துண்டாக வெட்டி தந்துருக்கிறார். சில கடையிலன்னா அப்படியே உண்டை அப்படியே போட்டு தந்துருக்காரு. இதில் வெட்டி தந்த அளவுக்கு சாப்பிட்றது மிச்சி இப்படி திரும்ப சாப்பிட்றது கொஞ்சம் டேஸ்டாக இருக்குது. தான் வந்து அவர் அந்த பொரிச்ச கிழங்கு பாருங்கள், கிழங்கு பொரிச்சிருக்கு, மரவள்ளி கிழங்கு. மரவள்ளி கிழங்கு நல்லா முரண்டு பொரிக்கல, கொஞ்சம் அந்த அவிச்ச மாதிரியும் ஒரு பொரிச்ச மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. நல்ல சாஃப்டாக இருக்குது மரவள்ளி கிழங்கு. இந்த பஜ்ஜியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நான் இப்போ அந்த ஸ்பெஷல் ஃபுல்லாக சாப்பிட முடிச்சிட்டேன். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இதில் பாருங்கள், கை கழுவுறதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கெல்லாம் நல்ல செட்டப்புகள் இருக்குது. அப்படியே இந்தியாவில் வந்து இதில் நாங்கள் இந்த இதை போகிறதுக்கு ஒரு டஸ்ட்பின் மாதிரி ஒன்று வச்சுருக்கிறேன். கை கழுவிட்டு துடைக்கிறதுக்கு டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கு. நான் இப்போ கையை கழுவுவோம். இதில் அந்த பாத்திரம் கை கழுவுறதுக்கெல்லாம் இந்த சோப்பெல்லாம் வச்சுருக்கணும். நான் இப்போ இருக்குது. வெங்காயில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எது பொறுத்திருக்கு. நான் இப்போ உங்களுக்கு சாப்பிட்டு கிடப்பேன். முருகை கேட்ட மாதிரியே தேன் மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. ஒரு லெவலில் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி கொண்டாந்து போகும்போது இந்த மாதிரி வேண்டி சாப்பிடுவோம், நல்லா இருக்குது. தம்பி வந்து உங்களுக்கு தேமுருக்கு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு காட்டியிருந்தேன். இப்போ நானும் சாப்பிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். தேமுருக்கு வந்து நல்லா நசியக்கூடாது, சொட்டே இருக்கணும், அந்த ஒரு முரண்டு இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி இந்த தேமுருக்கு வந்து நல்ல முரண்டு இருக்குது, நல்ல டேஸ்டாக இருக்குது. நீங்கள் போண்டாவி பக்கம் வந்தீங்கன்னா கட்டாயம் இந்த கடைக்கு வந்து போகணும். எல்லா சாப்பாடுமே நல்ல டேஸ்டாக இருக்கும். இந்த இடத்த நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. ரொம்ப டேஸ்டான சாப்பிட்டு தான் இங்கே விற்கிறாங்க. வேறு லெவல் டேஸ்ட்டு. நான் வடிவேலாம் இப்போ சாப்பிட்டோம். எல்லா சாப்பாடுமே வேறு லெவலில் இருந்துட்டு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ இந்த தெருவோர சுண்டக்கடை அண்ணாட்ட வந்து அவருடைய அனுபவங்களை கொஞ்சம் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கொள்வோம்மா. அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். உங்களுக்கு என்ன பேர்? ஜெரோயா. உங்களோட கடை பேர் ஜெசிந்தா கரம். ஜெசிந்தா கரம் ஸ்பெஷல். எவ்வளோ காலமாக நீங்கள் இந்த வேலை செய்யுங்க? நான் இப்போ ஒரு 5-6 வருஷம். 5-6 வருஷமாக செய்யுங்க. இந்த இடத்துல 5 வருஷமா? இல்லை, இந்த இடத்துல இப்போ 1 வருஷம்.
முதல்ல என்ன செஞ்சீங்க? வேறு எங்கள் களியங்காடு இருவாலை அதெல்லாம் செய்கிறேன். இப்போ எங்கெந்த இடம் வந்து எங்கெண்டு இருக்கிற இடம்னா மருதநாமனாவும் மானிப்பாய் இதுதான். அவங்களோட வேறு பிள்ளைகளும் இருக்கா? அவங்களோட வேறு பேரில் இருக்கா, ஆனால் எங்கெண்ட இல்லாது. இந்த 3 தான் எங்கெண்டு. சரி சரி. இந்த சாப்பாடுலாம் நீங்கள் என்ன மாதிரி எப்போ சமைச்சு எப்போ இருந்தாங்க? நாங்கள் பின்னேரம் தான் செய்ய வலிக்கிறது. பின்னேரம் செய்து கொண்டு வந்து போடுறோம். லைசன்ஸ் பிஹெச்டி அனுமதி பத்திரங்கள் எல்லாம் எடுத்து தான் செய்வோம். சரி. இப்போ இந்த இதுகளுக்கெல்லாம் உங்களுக்கு இப்போ பொருளான விலையெல்லாம் கூடிட்டு இல்லையா? எண்ணெய் விலை ஓடிட்டு நாங்கள் உள்ள விலை தான் விற்கிறோம். ஆரம்பத்தில் இருந்த விலை தான் நாங்கள் விற்கிறோம். நாங்கள் ஒன்றுமே கூட்டே. சரி. தேங்குழல் எல்லாம் 20 ரூபா விற்கிறோம். வடையெல்லாம் 10 ரூபா விற்கிறோம். சின்ன வடையெல்லாம் 3 வடை 10 ரூபா. பச்சி 3 பச்சி 50 ரூபா. மிளகா பச்சி 3 50 ரூபா. பழக்கா 450. அடுத்தது அவிச்சு பொரிச்ச கிழங்கு 3 துண்டு 4 துண்டு 20 ரூபா. 4 துண்டு 20 ரூபா அவிச்சு பொரிச்ச கிழங்கு. அப்போ ஆரம்பத்தில் இந்த விலையே இப்போ அப்படியே இருக்குது. ஏன்னா சில இந்த சொன்ன கடையெல்லாம் விலை கூட்டி இருக்கிறாங்க. இல்லை நாங்கள் கூட்டுவோம். சரி, இந்த நன்றி. ஓகே.